ஹாய் கைஸ். நார்மலான ஒரு ஹை ஸ்கூல் பொண்ணு எல்லா விஷயத்துலேயுமே ஆவரேஜாக இருப்பாள். ஸ்கூலில் லோ ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவாள். ஆனால் நைட் டைமில் அவள் ஒரு சீக்ரெட் ரைட்டராக ஆயிடுவாள். ஆன்லைனில் அடல்ட்ஸ் ஒன்லி பிஎல் நாவல்ஸ் போஸ்ட் பண்ணுவாள். அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாலுமே அவள் ஸ்டோரிஸ் பெருசாக வியூஸ் வராது. ஆனால் பாப்புலரான வெப் நாவல் ரைட்டராக ஆகணும் அப்படிங்கிறது அவளோட கனவு. திடீர்னு அவளோட ஸ்கூலுக்கு புதுசாக ஒரு 4 ஸ்டாஃப்ஸ் வந்ததுனால டோட்டலாக அவளோட லைஃப் சேஞ்ச் ஆகுது. அவங்க அன்எக்ஸ்பெக்டடாக அவளோட ஸ்டோரிக்கு முக்கியமான இன்ஸ்பிரேஷனாக ஆயிடுறாங்க. அதெல்லாம் என்ன எப்படிங்கிறத ஒரு காமெடி கலந்த ஹை ஸ்கூல் ட்ராமாவாக பார்க்கலாம் வாங்க. ஒரு பொண்ணு கல்யாண கோலத்தில் 2 பசங்களோட நின்றுருக்கா. அவங்களுமே கல்யாண கோலத்தில் தான் இருக்காங்க. என்ன நடக்குதுன்னே புரியல. அவளுக்கு ஒரு சைடில் இருக்கிறவன் ஸ்கூல் ஃப்ரெண்டு, ரொம்ப நல்லவன், ரொம்ப கேரிங்கான ஆள். இன்னொரு பக்கத்தில் இருக்கவன் காலேஜ் ஃப்ரெண்டு, இன்னுமே ரொம்ப ஸ்வீட்டான பையன். ஸோ அதனால் அவளுக்கு யாரை சூஸ் பண்ணுறதுனே தெரில. ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும்போது டக்குன்னு அவள் அந்த இடத்த விட்டு மறையறா. திடீர்னு பார்த்தா இவனுக்கு 2 பேருமே சண்டை போட்டுக்கிறானுங்க. இவனுக்கு 2 பேரும் சண்டை போடுற மாதிரியே பக்கத்தில் போகிறானுங்க. அப்படியே ரொம்ப பக்கத்தில் போயிட்டு சண்டை போடுவானுங்கன்னு பார்த்தா இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனுக்கு 2 பேரும் ஒன்றா சேர்றாங்க. அப்படியே அதில் ஒருத்தர் இந்த பக்கமாக திரும்பி ஸ்க்ரீனுக்கு வெளியே இருக்க ஹீரோயினியை பார்த்து, இந்த சீசன் அவ்வளோதான் முடிய போதில்லை, லாஸ்ட் எபிசோட் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லை இதுக்கு சீசன் 2 நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். அப்போ அந்த கதையில் அங்கே போலீஸ் வராங்க. அவங்கக்கிட்ட யார் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினியை கை காட்டுறான். உடனே திடீர்னு அந்த ஆஃபீஸர் ஹீரோனோட வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளே வர மாதிரி இருக்குது. அங்கே ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி போரிங்கான எபிசோட்லாம் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க பயந்து போய் கண்ணை முழிச்சா இது அத்தனையுமே கனவு. திடீர்னு திரும்பி பார்த்தா பின்னாடி இவங்களோட தம்பி ப்ரூனோ நின்றுருக்கான். ஆக்சுவலாக இவங்க இந்த மாதிரியான பிஎல் நாவல்ஸ் எழுதுறது இவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இதை யூஸ் பண்ணிவிட்டு இவன் அப்பப்போ இவங்களை பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருப்பான். அதே மாதிரி தான் இப்போ இவங்ககிட்ட எனக்கு கோக் வேணும்னு இப்போ வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறான். மார்க்கெட் போயிட்டு கோக் வாங்கிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க ஹீரோயின். அப்படி வரும்போது பக்கத்து வீட்டு மாடியில் அழகான 4 பசங்க இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க எப்படிடா வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது அவனுங்க நார்மலாக பேசிட்டு எக்ஸசைஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு பிஎல் நாவல்ஸ் எழுதுறவங்க இல்லையா? ஸோ அதனால் இவங்களோட கண்ணுக்கு அது ஒரு ரொமான்டிக் மூமெண்ட்ஸாக தெரியுது. நார்மலாக நடக்கிறது எல்லாமே இங்கே ரொமான்டிக் மூமெண்ட்ஸாக மாறுது. கூடவே டயலாக்ஸ் இவங்களே போட்டுக்கிறாங்க. இப்படியே அவங்கள நின்று பார்த்துட்டே இருக்க கொஞ்ச நேரத்துலேயே அங்கே இருந்த ஒருத்தன் ஹீரோயினியை பார்த்துட்றான். அதை இவங்க நோட் பண்ணிட்டு ஐயோ அவன் பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடி போயிடுறாங்க. அப்புறமா அவன் பக்கத்தில் இருந்தவன், இல்லைடா அங்கே ஒரு பையன் நம்மளையே பார்த்துட்டு இருந்தான், அதுதான் என்னன்னு பார்த்தா அதுக்குள்ளே ஓடிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது பையன் இல்லைடா பொண்ணு, அதுவும் எனக்காக என்னை பார்த்துட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொன்னால், பொண்ணா அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் இருந்தவன் கேட்குறான். ஃபஸ்ட்டு உன் கண்ணை போய் செக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அங்கே கட் பண்ணால் ஹீரோயினோட வீட்டுக்குள்ளே தான் காட்டுறாங்க. அப்பா அம்மா தம்பின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து உட்காந்து ஒட்டுக்காக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோயின் அவங்க அம்மா கிட்டே கேட்குறாங்க, இந்த மாதிரி நம்மளோட பக்கத்து வீட்டில் இருந்தாங்க இல்லைம்மா, அவங்க காலி பண்ணிட்டாங்க போல், அங்கே புதுசாக வேறு யாரோ குடி வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால், அப்படியா, ஓ அவங்களுக்கு அதான் ப்ரமோஷன் கிடச்சி போயிருப்பாங்களாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு தன்னோட ஹஸ்பண்டை பார்த்து கேட்டால், சரி கிடைக்கும் அப்புறம் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுறாரு. அப்படியே அவங்க தம்பி இந்த ஹீரோயினியை பார்த்து ஒரு மாதிரி சைகை காட்டுறான். உடனே அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சாப்பாடு போதும், நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு போகிறாங்க. அவங்க எந்திரிச்ச உடனே அவன் எந்திரிச்சு இந்த மாதிரி அக்காவோடத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பான். ஸோ இவன் தான் வேணும்னே ஹீரோயினியை அவங்க சாப்பாடை பிளாக்மெயில் பண்ணி கேட்டிருக்கான். இவங்க அப்படியே ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. அப்படியே நடந்து வரும்போது தான் காலையில் பார்த்தாங்க இல்லையா 4 பாய்ஸ், அதுலேருந்து 2 பேர், அதில் இந்த கண்ணாடி போட்டிருக்கவர் தான் ஹீரோ. ஸோ அவங்க முன்னாடி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறத இவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஒரு இடத்துல ஒளிஞ்சுன்னா அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத ஒட்டு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஹீரோக்கு காரில் போகிறதுக்கே பிடிக்காது. ஆனால் கூட இருக்கிற ஃப்ரெண்டு இல்லை காரில் போகலாம், அதுதான் நல்லது, சொன்னால் கேளு அப்படிங்கிற மாதிரி ஆர்கியூ பண்ணுறாங்க. எனக்கு பிடிக்கலன்னா விடேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொன்னால், உனக்கு பிடிக்காட்டியும் பரவாயில்ல, உன்னை பத்திரமா நான் கூப்பிட்டுட்டு போகிறேன், வெயிட் பண்ண அவனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க மாதிரி ரொம்ப பண்பாக பேசுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே ஹீரோயின் எவ்வளோ பண்பாக நடந்துக்கிறான், இவன் என்ன இவ்வளோ ஆங்காரமாக பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருப்பாங்க. டக்குன்னு அவங்களோட மூஞ்சில் ஒரு உட்காரும். ஸோ என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை எடுத்து அவங்களோட ஃபேஸை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் திடீர்னு ஹீரோ இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இவங்க பேசுகிறத அவங்க வீடியோ எடுக்கிற மாதிரி அவருக்கு தோணியிருக்கும். அதனாலேயே இது என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டேரெக்டாக ஹீரோயின் கிட்ட வராரு. பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் ஹீரோயின் பார்க்குறாங்க, இவ்வளோ
அழகான ஹேண்ட்ஸமான பையனா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் ஆப்போசிட்டில் ஹீரோ வந்துட்டு எனக்கு தெரியும் நீ எங்களை ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்தல, தயவு செஞ்சு அதை ஃபஸ்ட்டு டிலீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இங்கே இவங்களும் நான் ஏன் அதெல்லாம் பண்ண போகிறேன், நான் எதுவுமே எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்டும் வந்துடுறாங்க. டே என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டால், நம்ம அங்கன்னு பேசிகிட்டு இருக்கோம்ல மச்சான், இவ பாட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா, டெலிட் பண்ண சொன்னால் பண்ண மாட்டேங்கிறா அப்படிங்கிறாங்க. அப்போவும் ஹீரோயின் வந்து நான் எதுவுமே எடுக்கல, சும்மா உங்கள் இஷ்டத்துக்கு பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசும்போது, எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாமே இந்த சோஷியல் மீடியாவில் போட்டு லைக்ஸு கமெண்ட்ஸ்ன்னு வாங்குறதுக்கு தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே இவங்களுக்கு ஒரு மாதிரி சுள்ளனு கோவம் வருது. ஏன்னா ஆல்ரெடி இவங்க வந்து இவங்களோட நாவல்ஸ்க்கு வந்துட்டு ஒரு லைக் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு கமெண்ட் கிடைக்க மாட்டேங்குது, நல்ல வியூ போக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு பயங்கர ஃபெஸ்ட்ரேட்டில் வந்து இருப்பாங்க. இதில் இவர் வேறு இப்படி சொல்லிட்டாரா, உடனே அவங்க கொந்தளிச்சிட்றாங்க. உனக்கு என்ன தெரியும் ஒரு லைக்கு ஒரு கமெண்ட்டோட வேல்யூ, உன்னோட இஷ்டத்துக்கு நீ பேசிகிட்டு இருக்க, எனக்கு ஆசைன்னு நான் சொன்னேன்னா நான் வந்து உடனே வீடியோ எடுத்து போட்டு தான் இதெல்லாம் வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி கடுப்பாகி பேசுகிறாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு ஃபஸ்ட்டு நீ உன் ஃபோனை காட்டு அப்படின்னு சொல்லி அவளோட ஃபோனை வந்து பிடுங்க ட்ரை பண்ணுறாரு. இந்த அம்மாவும் விடாமல் பிடிக்கிறாங்க. இப்படியே மாற்றி மாற்றி கை கலப்பானதில் ஃபோன் வந்து டக்குன்னு கீழே விழுந்துருது. அப்படியே அதை எடுத்து பார்த்தா டிஸ்பிளேயில் வந்துட்டு உடஞ்சிருக்கும். பார்த்தியா உன்னால தான் இவ்வளவும் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. அப்போ தான் அவங்களோட ஃப்ரெண்டு வந்துட்டு சாரி, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ், ஷார்ட் டெம்பரு, அப்பப்போ இப்படி தான் பிஹேவ் பண்ணுவான், அவனுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், இதுக்கு என்ன செலவாகுமோ அதை நான் பார்த்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறான். இருந்தாலும் ஹீரோயின் வந்து இல்லை எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பட்டுக்கு நடந்து போகிறாங்க. அப்போ கூட இந்த ஹீரோ சும்மா இல்லாமல் இங்கே பாரு அதில் இருக்கிற அந்த ஃபோட்டோ இல்லை வீடியோ வந்து டிலீட் பண்ணுறேன், இல்லை அதை வச்சு ஏதாவது பண்ணணும்னு தெரிஞ்சதுன்னா உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாப்புல. இவளும் திரும்பி பார்த்துட்டு லூசு பையன் இல்லாதது இருக்குன்னு சொல்லி நம்மக்கிட்டேயே பேசிகிட்டு இருக்காங்கிற மாதிரி முறைச்சிட்டே போகிறாங்க. நடந்தே ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் தான் வந்துட்டு இந்த ஹீரோ அப்புறம் அவங்க கூட இருக்கிற 4 பேரும் சேர்ந்து காரில் வந்துட்டு இருப்பாங்க. அப்படி வரும்போது விண்டோ சீட்டில் இருந்த ஹீரோ வந்துட்டு ஹீரோயினியை பார்த்துட்டு உன்னை எப்பவும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைகையை காட்டிட்டு போகிறாப்புல. இவங்களும் நடந்தே ஸ்கூலுக்கு வந்து சேராங்க. இவங்க படிக்கிறது ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலு. அவங்க தான் அவங்களோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட பேர் கோயா. அப்படியே 2 பேரும் பேசிகிட்டே அப்படியே நடந்து உள்ளே போயிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு கோயாவுக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் வருது. பார்த்தா எக்ஸ்ன்னு சேவ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னடி உங்களுக்கு மறுபடியும் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, ஆமாடி இது எதுவும் செட் ஆகுற மாதிரி தெரில, நான் என்னோட கடைசி லவ் எப்போ தான் கண்டுபிடிப்பேன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொன்னால், அதுக்கு ஹீரோயின் நான் இன்னும் என் ஃபஸ்ட் லவ்வே கண்டுபிடிக்கலையே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இதெல்லாம் நீ அந்த நாவல்ஸ் எழுதுறல, அதனால தான் எப்படி அதை வந்து ரிலீஸ் பண்ணுவேன், நானும் படிக்கிறதுக்காக ஆர்வமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு நாவல் எழுதுறது தெரியும் போல். அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே வந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு இந்த பக்கம் வந்து பார்த்தா ஸ்டாஃப் ரூமை சுற்றி அந்த டோர் க்ளோஸ் ஆகிருக்கும். அந்த டோரை சுற்றி பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் எல்லாம் அப்படியே அலமோதிட்டு இருப்பாங்க. என்னன்னு கேட்டுகிட்டே வந்தால் இந்த மாதிரி நம்மளோட ஸ்கூலுக்கு வந்துட்டு புதுசாக 4 மேல் ஸ்டாஃப் வந்து வந்திருக்காங்க, செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போய் பார்க்குறாங்க. அதில் ஒருத்தராக வந்துட்டு இன்ட்ரோ கொடுத்துட்டே இருக்காங்க. அப்போ தான் கரெக்டாக வந்து 3rd பர்சனாக ஒருத்தர் வருவார். அவர் தான் வந்துட்டு காலையில் பார்த்த மாதிரி ஹீரோயினுக்கு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து யார் ஹீரோவா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறதுக்குள்ளே டக்குன்னு பார்த்தா ஹீரோ தான். ஆக்சுவலாக அவர் வந்துட்டு இங்கே மேக்ஸ் டீச்சராக வந்திருப்பார். அந்த 3rd வந்தார் இல்லையா, அவர் வந்துட்டு இங்கே வந்துட்டு கொரியன் லிட்ரேச்சராக வந்திருப்பார். அதை பார்த்ததுமே பயங்கரமாக இவங்களுக்கு ஷாக் ஆகிருக்கும். அச்சச்சோ போச்சுடா வம்பு தான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்படியே யோசிச்சிட்டே இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த கதவை தள்ளிகிட்டே இருக்கிறனால அதோட லாக் வந்து பயங்கர லூஸாக இருக்கும். டப்புன்னு அது அப்படியே ஓப்பன் ஆகி மொத்த கேர்ள்ஸும் வந்து உள்ளே போய் ஸ்டாஃப் ரூமில் விழுகிறாங்க. அங்கே அதை பார்த்து அவங்க பிரின்சிபல் வந்து பயங்கரமாக கத்துறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்கூல் கேர்ள்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் டப்புன்னு எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. அப்போ தான் ஹீரோ நோட் பண்ணுறாரு ஹீரோயினியை. ஓ நீ இங்கே தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கை விடுறாரு. இவங்களும் அதை பார்த்துட்டு டப்புன்னு வந்து எந்திரிச்சு ஓடிடுறாங்க. லாஸ்ட்டில் ஒரு பொண்ணு மட்டும் வந்து இந்த மாதிரி என்னோடய ஃபோனை இங்கே விட்டுட்டு போயிட்டேன், சாரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துகிட்டு ஓடிடுறா. புதுசாக வந்த ஸ்டாஃப் எல்லாம் பார்த்துட்டு வந்தனால கிளாஸ் ரூமில் வந்துட்டு முடிஞ்சளவுக்கு மேக்கப் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து மேக்கப் போட்டிருப்பாங்க. இங்கே ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டும் ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. அப்போ அவங்களோட ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த மாதிரி என்னோட கடைசி லவ் நான் பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு என்னமோ அது வந்து இந்த ஜியோன் சார் தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது வந்துட்டு இந்த சைடில் இருந்த ஒரு பொண்ணு வந்துட்டு ப்ளீஸ் பி குவைட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ என்ன கிளாஸாக ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்குள்ளே இவளுக்கு என்னவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன்னா அவன் வந்துட்டு பயங்கரமான ஒரு படிப்பாளி, சொல்லப்போனால் இந்த கிளாஸ் லீடர். உடனே அவளும் திரும்பி பார்த்துட்டு
கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகட்டே கூட மற்றவங்கள தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். உடனே ஹீரோயினும் ஃபஸ்ட்டு வா நம்ம கொஞ்சம் போய் வெளியே போய் ரிலாக்ஸ் ஆகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேருமே எந்திரிச்சு அப்படியே வெளியே போகிறாங்க. சேம் டைம் வந்துட்டு இங்கே ஸ்டாஃப் ரூமை தான் காட்டுறாங்க. அங்கே ஆளுக்கு ஒரு பிளேஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் ஹீரோ அவரோட பிளேஸை வந்துட்டு பயங்கரமாக சுத்தப்படுத்தணும்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறாப்புல க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காரு. டாஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ அடிக்ட் போல், அதனால ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காப்புல. ஹீரோ கூட மூஞ்சை வந்து மறைச்சிக்கிறாங்க. இந்த பக்கம் யூன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட டைம் டேபிளை வந்துட்டு கலர் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. இங்கே மொத்தமாகவே வந்துட்டு க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிகிட்டே இருக்க, அதுக்கு அந்த டாஜ் வந்துட்டு, இங்கே நீ வந்து ஸ்டாஃபாக வந்திருக்கியா இல்லை க்ளீன் பண்ணுற ஒர்க்கராக வந்திருக்கியா, வந்ததுலேருந்து பண்ணுற இன்னும் பண்ணிகிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே இங்கே ஹீரோவுக்கு கடுப்பாயிட்டு, தயவு செஞ்சு நீ இந்த பக்கம் வர, நம்ம ஸ்வாப் பண்ணிக்கலாம், இவன் மூஞ்செல்லாம் பார்க்கவே முடியல, கடுப்பாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. அதுக்கு இங்கே உட்காரு, இப்போ என்ன உனக்கு அங்கே போகணுமோ அப்படிங்கிற மாதிரி வம்பிழுத்தா, உடனே அதுக்கு ஹீரோ வந்து கடுப்பாயிட்டு, இந்த குரங்கு மூஞ்செல்லாம் என்னால் பார்த்துட்டே இருக்க முடியாதுன்னு சொல்லவும் இவனுக்கு கோவம் வருது. இந்த வார்த்தையை சொன்னால் எனக்கு கோவம் தெரிஞ்சு தானே நீ இப்படிலாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே மாற்றி சவுண்டாக ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்டா ஸ்டாஃபாக வந்து நீங்களே சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு சமாதானம் பண்ணி விட்டுறாங்க. அதே சமயம் வந்துட்டு இதில் இந்த பேண்ட்ரிக்கு தான் வந்திருப்பாங்க ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டுமே. அங்கே வந்துட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது ஜியோனை பற்றியே இவளோட ஃப்ரெண்டு வந்து பேசிகிட்டே இருப்பாள். எனக்கு என்னமோ அவர் தான் எனக்கு செட் ஆகும்னு தோணுது, இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் அவர் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டே இருக்கா. அப்போ தான் வந்துட்டு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட் லவ், இதெல்லாம் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஃபீலிங். சொல்லப்போனால் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்னோஃபால் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு பயங்கரமான ஃபீலிங். அதை வந்துட்டு ரியலைஸ் பண்ண தான் முடியும், சொல்ல முடியாது. இது உனக்குன்னு வர்றப்ப தான் உனக்கு வந்து அது புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போது இதுக்கு முன்னாடி நீ வந்துட்டு லவ்வெல்லாம் பண்ணலை, அதுலெல்லாம் உனக்கு இந்த மாதிரி ஃபீல் வரலையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, உடனே இவன் என்ன சொல்கிறேன்னா, அது வந்து அந்த அளவுக்கு இல்லை, அது ஒரு மாதிரி, ஆனால் இந்த அளவுக்கு இல்லை, இதுதான் லாஸ்ட்டு, நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ என்னோட ஃபஸ்ட்டு ஸ்னோஃபாலை நான் எப்போ தான் பார்க்க போகிறனோ அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டே அவங்களுக்கு தேவையான அந்த ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு ஜாலியாக அப்படியே பேசிகிட்டு 2 பேரும் நடந்து வந்துட்டுருக்காங்க. கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டே வந்துட்டு மெதுவாக ஹீரோயின் வந்து அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே பார்த்தா ஹீரோ நின்றுருக்காப்புல. டப்புன்னு கதவை சாத்திடுறாங்க. ஐயையோ போச்சுடான்னு நினைக்கிறக்குள்ளே இவங்களோட ஃப்ரெண்டு வந்து, என்னடி எதுக்கு இப்படி க்ளோஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா மறுபடியும் ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து சார் இருக்கார். அந்த ஐயாவும் திரும்பி பார்த்துட்டாரு. வாடி வா அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கை விட்டுட்டு, இதுதான் வர நேரமா அப்படிங்கிற மாதிரி மனசுலையே நினச்சிட்டு உள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. இவங்க அப்படியே ஷாக் ஆகி நின்றுருக்காங்க. உங்களை தான் சொன்னேன் உள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படியே இந்த ஃபஸ்ட் எபிசோட் வந்து கம்ப்ளீட் ஆகுது.